ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். ஸோ எல்லோரும் இப்படி இருக்கீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி அவருடைய எபிசோட் சூப்பராக ஸ்டார்ட் ஆச்சு. அதில் பார்த்தீங்கன்னா பிரவீன் காந்தி வந்துட்டு விஜய் சேதுபதியை வந்துட்டு பயங்கரமாக கலாய்ச்ச ஒரு இன்டர்வியூ நானும் பார்த்தேன். அதை வந்து அவரும் பார்த்துருக்காரு போல இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்துட்டு அந்த விஷயத்தை வந்துட்டு நம்ம என்ன நினச்சோம், இவர் மட்டும் தான் பண்ணியிருக்காருன்னு. திவாகரும் ஒரு வேலையை பண்ணியிருக்காரு போல இருக்குது. ஸோ ரெண்டு பேருக்கும் வந்து ஒரு சரியான ஒரு பதிலடி மாதிரியும் கொடுத்தாரு. பட் சூப்பராகவும் இருந்தது. அது என்னென்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லோரும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி தான் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு யாரெல்லாம் எக்ஸ் கண்டஸ்டன்ஸாக உள்ளே வந்தாங்களோ அவங்ககிட்ட உங்களுக்கு என்ன மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னு ஒருத்தராக கேட்டாங்க. ஒருத்தங்க பட வாய்ப்புகள், பிரவீனுக்கு நிறைய விஷயங்கள் அச்சீவ்மெண்ட்டு, அதுக்கப்புறமா கெமிக்கு வந்துட்டு வெப் சீரிஸ் ஒரு படம் வாய்ப்புகள் கிடச்சிருக்கு அப்படின்லாம் சொன்னாங்க. அதுக்கப்புறம் திவாகரை கேட்டாங்க. திவாகர் வந்துட்டு என்ன சொல்லியிருக்கு, அவராக வந்து என்கிட்ட வந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டான்ற மாதிரி ஒரு வார்த்தை விட்டுருக்காரு போல இருக்குது. இல்லை சார் அப்படின்றார் அவர். இன்னும் இல்லை சார், நாங்கள் தான் பார்த்தோம் அப்படின்றாரு. சார் நிஜமாக இல்லை சார், மக்கள் நிறைய பேர் வந்து நம்மளை வந்து இது பண்ணுறாங்க சார், உங்களை யாரும் வந்து அசைக்கப்படுத்த முடியாது, நீங்கள் மட்டும்தான் பண்ணிக்கணுன்ற மாதிரி கலாச்சார். அதுக்கப்புறம் நான் சரி இடைவேளை சொல்லிட்டு போயிட்டார். அப்புறமா தான் அவருக்கு ஞாபகத்தில் வருது, ஆஹா நம்ம பிரவீன் காந்தி கிட்டே பேசலை அப்படின்னு. ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து பிரவீன் காந்தி கிட்டே வந்து கேட்குறாரு, சார் உண்மையிலேயே என்னை உங்களுக்கு பிடிக்குமா? சார் ரொம்ப பிடிக்கும் சார். இல்லை நீங்கள் கொடுத்த இன்டர்வியூ நான் பார்த்தேன் அப்படின்னு அவர் சிரிக்கிறாரு. இல்லை பரவாயில்ல சார், எனக்கு உங்களை பிடிக்கும், என்னை உங்களுக்கு பிடிக்குன்னா ஓகே அப்படின்னு. இல்லை சார் கண்டிப்பாக பிடிக்கணும்னு போயிட்டார். அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் அந்த பிக் பாஸ்க்கு அப்புறமா உங்களுக்கு என்ன அச்சீவ்மெண்ட் கிடச்சதுன்றது கேட்கல. அதனால் மறுபடியும் வந்து பிரவீன் காந்திக்காகவே வந்துட்டு திரும்பவும் பிக் பாஸ் கிட்ட சொல்லி ஆரம்பித்தாங்க. நீங்கள் என்னெல்லாம் அச்சீவ் பண்ணிங்க சார் சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் வந்துட்டு, சார் நான் வந்து ஜோடி 2 பண்ண போகிறேன் அப்படின்னு ஒரு விஷயத்தை வந்து சொன்னார். செம்ம ஹாப்பியாக இருந்தது. ஏன்னா எனக்கு அந்த ஒரு படம் ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த விஷயத்தை வந்து அனௌன்ஸ் பண்ணேன். ஆக்சுவலாக ரச்சகன் 2 தான் பண்ணலான்னு பார்க்கும்போது நாகார்ஜுனஸ் வந்துட்டு இப்போ வந்து அவைலபிள் இல்லை அப்படின்ற ஒரு காரணத்தினால ஜோடி 2 வந்து கன்ஃபார்ம் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒத்த செருப்புன்ற மாதிரி ஒரு படம் மாதிரி நானும் ஒரு படம் பண்ணலான்னு இருக்கேன் சார், அதை வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, அதில் நான் தான் ஹீரோ அப்படி மாதிரி சொன்னார். அவர் பெஜார் அப்படின்ற மாதிரி ஒரு பத்திரிகையில் வந்து போதிமர், பிக் பாஸ் போதிமர்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வந்து கலாய்ச்சி ஒரு சில விஷயங்கள்லாம் போட்டாங்க. ரொம்ப நல்லாயிருக்கு சார். இது சக்ஸஸ் ஆகிடுச்சுன்னா கண்டிப்பாக நான் எடுத்து வந்து பிக் பாஸ் வீட்லேயும் உங்ககிட்டே தான் நான் சமர்ப்பிக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படி மாதிரி சொன்னேன். ஓகே சார், இப்போ நான் வந்து பிரேக் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு போனார். அதை பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த விஜய் சேதுபதி தான் நம்ம வந்து மிஸ் பண்ணோம். பட் போன வாரம் கொஞ்சம் யோசிச்சிருக்கலாம். ரைட், இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.